ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எல்லார் தோட்டத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த பிளான்ட்ஸ் இருக்கும். ஆனால் இது என்ன பிளான்ட் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான். ஒரு ஹெர்பல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள், தண்டுகள் எல்லாமே வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது. நிறைய நோய்களுக்கு வந்து மருந்தாக இந்த இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதை ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணும்போது ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படி தான் க்ரோ பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதில் எனக்கு அட்ராக்ட் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளவர்ஸ் தான். நான் வந்து ஒரு பார்க் போயிருந்தப்போ நிறைய பிளான்ட்ஸ் இதில் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காலம், நிறைய ஃப்ளவர்ஸ் நல்ல மஞ்சள் கலரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்போது இந்த பிளான்ட் பற்றி கேட்டப்போ இது வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ள பிளான்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் எல்லாம் அப்போ எனக்கு தெரியாது. ஒரு சின்ன சைஸில் வந்து இந்த பிளான்ட்ஸை வாங்கி க்ரோ பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன பிளான்ட் தான் வாங்கி க்ரோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் பாட்டில் க்ரோ பண்ணியிருந்தேன். ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாகவே வளர்ந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் கிரவுண்டில் சேஞ்ச் பண்ணி நிலத்தில் தான் இப்போ க்ரோ பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பிளான்ட்டை பாட்ஸில் க்ரோ பண்ணும்போது 12 இன்ச் அதுக்கு மேலே உள்ள பாட்ஸில் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக வளர்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் பிக் சைஸான பாட்ஸ் க்ரோ பேக் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸாக கண்டினியூஸாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் இந்த பிளான்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருக்குது. எல்லா சீசன்லேயுமே இந்த பிளான்ட்ஸில் எப்போவுமே ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்ருக்கும். எல்லா சீசன்லேயுமே ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இதுவும் ஒன்று. இந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல சம்மர் டைமில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும். பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல சன்லைட் இருக்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட்ஸ் நிறைய பேர் க்ரோ பண்ணிகிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியாததுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸில் சீட்ஸ் ஃபார்ம் ஆகிறது. இந்த ஃப்ளவர்ஸ் முடிஞ்சதும் நிறைய பிளான்ட்ஸ் மாதிரியே இதுலேயும் வந்து சீட் பாட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் அந்த சீட் பாட்ஸ். இது ட்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா இதில் நிறைய சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும். அதில் தான் நமக்கு நிறைய ப்ரொபகேட் பண்ணி நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்டில் இந்த பிளான்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளான்ட்ஸை சுற்றி கொஞ்ச நாள்லேயே பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சீட் பாட்ஸ். இது ட்ரையான சீட் பாட்ஸ். இதுக்குள்ளாடி குட்டி குட்டியாக நிறைய சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மந்த் வரை இந்த சீட்ஸை நம்ம போட்டோன்னா சீட்ஸ்லேருந்து நல்ல பிளான்ட்ஸ் ஜெர்மினேட் ஆகும். சீட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டிங்களா? இப்போ பிளான்ட்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சீட்ஸ் வந்து நிறைய இந்த பிளான்ட்ஸில் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஃப்ளவர்ஸும் காஞ்சதுக்கப்புறமா அதில் சீட் பாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் ஒவ்வொரு லீஃப் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளவர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸில் வந்து நமக்கு நிறைய சீட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பிளான்ட்ஸ்லலாம் வந்து யாரும் வந்து சீட்ஸ் ரொம்ப கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம கட்டிங்ஸ்லேயும் ஈஸியாக வந்து க்ரோ பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்ஸை நீங்கள் எங்கேயாவது இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. சீட்ஸ் போட்டு ஈஸியாக அந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். எனக்குமே நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிளான்ட்ஸை பார்க்கும்போது இந்த பிளான்ட்ஸில் சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு எந்த ஐடியாவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் க்ரோ பண்ணதுக்கப்புறமா தான் அதுவுமே வந்து சுற்றி பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன செடிகள் இருக்கும். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இந்த பிளான்ட்ஸ் வந்து நிறைய சீட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. சீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த லீஃபை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய சீட்ஸ் இருக்குது. சீட்ஸ்லேருந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்ஸ்லலாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ்லேயும் நம்ம இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங்ஸ் கட் பண்ணி க்ரோ பண்ணாலும் இந்த பிளான்ட்ஸ் ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது. இந்த செடிகளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டீட்டெயிலாக நீங்கள் மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சில பேர் இலைகள் எல்லாம் வந்து டீ போட்டு குடிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நிறைய நோய்களுக்கு மருந்தாக இந்த செடியில் உள்ள இலைகளும் தண்டுகளும் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இந்த பிளான்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.